ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. தளபதி விஜய் அவர் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு ரொம்ப காலமாகவே பேச்சு உண்டாயிட்டே இருந்தது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லி கடைசியில் நம்ம காலை வாரி விட்டார்ல, அது மாதிரி இவரும் பண்ணிடுவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், கண்டிப்பாக அரசியலுக்கு வர்றேன், மக்களுக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அரசியலுக்கு வந்துட்டாப்புல. அவரோட கட்சியோட நேம் நேற்று அறிவிச்சிருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படின்னு. ஸோ இது மக்களிடையே நேற்று ரொம்பவே பரவலாக பேசப்பட்டது. அரசியல் தலைவர்கள்லாம் நிறையா பேர் வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாங்க. பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் டிஎம்கேல உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இவங்களை மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள், இன்னும் நிறையா பேர் பல பிரபலங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சின்ன ஒரு பயம் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுகள்லாம் பிரிய போகுது. ஏன்னா இவங்க தரப்புன்னு ஒரு நிலப்பு இருக்கும், இவங்க தரப்பு அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறையா கட்சிகள் இருந்த டைமில் புதுசாக ஒரு கட்சி வரும்போது அதுக்கான ஆதரவு மாறும்போது ஓட்டுகள் பிரியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சி ஆரம்பித்து உடனே எப்படி அவர் ஜெயிக்க முடியும், அவர் கட்சி ஆரம்பித்ததே தப்பு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ கட்சி ஆரம்பித்தார்ல, அவர் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வச்சு இந்த டைமில் இருந்தே, அதாவது பார்த்தீங்கன்னா அனிதா அவர்கள் இறக்கும்போது அவங்க வீட்டுக்கு போய் நின்றதாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் நின்றதாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அந்த இதுக்கு குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் முன்னிலை நின்று அவங்க மக்களுக்காக முன்னாடி நின்றுருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நீயை இலவச கல்வி கொடுத்துட்ருக்காரு நிறையா பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் படிக்க வச்சுக்கிட்டும் இருக்கார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கட்சி இல்லாமல் மக்கள் கழகத்தை வச்சே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை இன்னும் எஸ்டாப்ளிஷாக பண்ணி பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அரசியலை தேர்ந்தெடுத்து வந்திருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், எங்கள் தரப்புலேருந்து யாரும் நிற்க மாட்டாங்க அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. எங்களோட கட்சி எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவுக்கு இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டார். 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் நிற்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாரு. அவரோட 3 பக்க அறிக்கையை விட்டுருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, சில கட்சிகள் மதவாத கட்சிகளாக இருக்கும், சில கட்சிகள் மதவாதமற்ற கட்சிகளாக இருக்கும். ஸோ அவர் இதில் சொல்ல வர்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம் இதில் நம்ம அடங்கி இருக்கோம், இதை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க மதவாத கட்சியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இதிலே தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அரசியல் வருகை கண்டிப்பாக சம்பாதிப்பதற்கான ஒரு இடம் இல்லை, கண்டிப்பாக இது ஒரு மக்களுக்கான பணி செய்வதற்கான ஒரு இடம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத நிறைய பேர் இது வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நான் அவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னவங்க பார்த்தீங்கன்னா ஆட்சியில் மாறி மாறி வந்தவங்களா இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் கட்சியை வர்றாப்புல. புதுசாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு யாருக்கும் நிற்க முடியாது. நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி நிற்க முடியும். அதை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவரை தேர்ந்தெடுத்து வாக்களித்த பிறகு தான் தெரிய வரும். இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்கி நடிகர்கள் யார் யார் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆராக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசன், சரத்குமார், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் கட்சிகள் தொடங்கியிருக்காங்க. பட் இதில் நிலைச்சு நின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்க போகுது அப்படிங்கன்னா கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்காக இருக்கலாம். அவரோட கட்சி கொடியாக இருக்கட்டும், கொள்கைகள், இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தளபதி ரசிகர்களுக்கு சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அடுத்த ஒரு படம் மட்டும்தான் நடிப்பேன், அதாவது தளபதி 69 அப்படின்ற ஒரு படத்தில் மட்டும்தான் நான் கையெழுத்திட்டிருக்கேன். ஸோ அந்த படத்தோட என்னோட சினிமா பாதையை நான் விட்டு அரசியல் பாதைக்கு செல்ல போகிறேன் அப்படின்றதையும் அறிவிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்த யார் நிரப்ப போகிறாரு தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரெண்டையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பேச்சுக்குள்ளாக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அதனாலவே அவர் இந்த முடிவு எடுத்திருப்பார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிறத விட அவருக்கான எதிரிகள் யார் யாருன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் நீங்கள் காசு கொடுங்க நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சில தரப்பு, பல தரப்புன்னு சொல்கிறத விட சில தரப்பு மக்கள் இருக்காங்க, இவங்களாக இருக்கட்டும். ஸோ இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பிடிக்காத நபர்கள். அவரை பிடிக்காத நபர்கள் யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்.
சினிமா துறையில் ஒரு நபரோட ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இவரை பிடிக்காமல் இருக்கலாம். பட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அவங்களா இருக்கட்டும். ஸோ மூணாவது தரப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாகவே நீ நல்லது பண்ணு கெட்டது பண்ணு என்னத்தை வேணால் பண்ணிக்க, ஆனால் நான் வந்து உனக்கு தான் போடுவேன் ஓட்டு அப்படின்ற ஒரு தரப்பும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு மாற்றத்தையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த 3 தரப்புகளையும் தாண்டி எப்படி அவர் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக 2026 வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தளபதி விஜய் அவரோட வருகை வந்து நல்லதாக தோணுதா இல்லை கெட்டதாக தோணுதா? சினிமாவிலே இருந்திருக்கலாம், இல்லை அரசியலுக்கு ஏன் வராரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இவர் கண்டிப்பாக 2026 இல்லை அதுக்கப்புறம் இவரோட வெற்றி வந்து கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தளபதி விஜய் அவரோட வருகை எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் அவருக்கோசமே ஓட்டை எடுத்து ஓட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட் ஓட்டு என் தளபதிக்கு தான் போடணும். என்னோட குடும்பத்தில் ஒரு 35 ஓட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் என்ன யானை சின்னம், குதிரை சின்னம், கழுத சின்னம், பாம்பு சின்னம் எது காட்டினாலும் அதுல ஓட்டு போட நான் தயாரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வந்தா விஜயகாந்த் மாதிரி தான் பண்ணுவாரு. இன்னொரு விஜயகாந்த் தான் இருப்பாரு எல்லாரும். விஜய்னாலே மக்கள் தான், மக்கள் ஃபுல்லா அவருக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டே வரும். தளபதி தான் முதலமைச்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2026 கப்பு வாங்க. நான் முதல் ஓட்டு வந்து அவருக்கு தான் பூக்கார் மாத்து தான் முதல் ஓட்டு.